பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனத்தில் பூக்களை தொடுத்து இறைவனுக்கு சூட்டுவது வழக்கம். அன்று ஒரு நாள் துளசி மாடத்தருகே நந்தவனத்தில் தெய்வ குழந்தையாக கோதை கிடைக்கிறாள். அவளுக்கு பூமியிலிருந்து வந்ததனால் பூமாதேவி என்று கோதை என்று பெயர் சூட்டி அவளை சீரும் சிறப்போடு பெரியாழ்வார் வளர்த்து வருகிறார். பெரியாழ்வார் கண்ணனை பற்றியும் பாசுரங்களையும் ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தனது கணவனாக கண்ணனை நினைத்து ஆண்டாள் அவருக்கு சூட்ட வைத்திருந்த மாலையை தான் சூட்டி பிறகு அழகு பார்த்து இறைவனுக்கு தனது அப்பாவுக்கு தெரியாமல் அதை கூடையில் மறைத்து வைக்கிறார். இறைவனுக்கு அதை சாத்தி இறைவனும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். கிணற்றில் தன் முகத்தை பார்த்து அழகை ரசித்து கொள்கிறாள். இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பெரியாழ்வார் அதில் முடி இருப்பதை பார்த்து இது கோதையின் செயலா என்று நினைத்து வருந்தினார். இறைவன் அவரது கனவில் தோன்றி, கலங்காதே, கோதை சூடிய பூமாலை எனக்கு உகந்த மாலை, அதுவே நீ தினமும் சாற்று என்று கூறுகிறார். அதுபோல் தினமும் சாற்றி அன்றிலிருந்து நீ ஆண்டவனை ஆண்டதால் நீ ஆண்டாள் என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஆண்டாள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற பாடல்களையும் அவர் இயற்றியுள்ளார். 143 பாடல்கள் அதில் உள்ளது. அதில் வாரணம் 1000 என்ற பாடல் திருமணத்தை பற்றி அழகாக கூறுகிறார். அதுபோல பாவை நோன்பு நோக்கிறார். அடுத்ததாக அவரது கணவனாக நான் ரெங்கநாதரை மட்டுமே மணப்பேன் என்று கூறுகிறார். அவரது கனவில் ரெங்கநாதர் வந்து நீ கோதையை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வா என்று கூறுகிறார். கோவிலை வருவது போன்று பெருமாள் வருவது போன்று காட்சியை தோழியிடம் விவரிக்கிறாள். அதுபோல ஸ்ரீரங்க பெருமாளும் நிர்வாகிகளிடம் கூறி ஆண்டாளை திருவரங்கத்தில் பல்லக்கில் சுமந்து வருமாறு கட்டளையிடுகிறார். அதுபோல அனைவரும் ஆண்டாளை சுமந்து வருகிறார்கள் பல்லக்கில். கருவறை வந்தவுடன் இறைவனின் பாத கமலங்களை தொட்டு இறைவனுடன் ஒன்றாகி விடுகிறார் ஆண்டாள். இருவரும் அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் பக்தியை அன்பினாலும் காதலினாலும் இறைவனை அடைந்தார். இவர் 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஆவார்.